நம்ம ஆரம்பிப்போமா? இன்னைக்கு யாருங்க பிரசன்டேஷன்லாம் யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க? ஃபில்டர், மேப் யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? யார்? ஸ்டீஃபன் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே சார். ஸ்டீஃபன் அப்போ உங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் என்னோடது ஸ்டாப் பண்ணட்டுமா? ஓகே சார். ஹலோ. ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஃபங்க்ஷனு, ஐட்ரபிள். இப்போ இந்த ஃபங்க்ஷன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஐட்ரபிள் வந்து இப்போ நம்ம லிஸ்ட்டு, டியூப்பல்ஸு, அப்புறம் செட்ஸ் இதெல்லாமே ஐட்ரபிள்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இதை வழியாக பாஸ் பண்ணுறோம். இதை வழியாக பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ட்ரூன்னு வந்துச்சுன்னா அந்த ஒரு வேல்யூவை வந்து இது வந்து அடுத்த வேரியபிளுக்கு வந்து மூவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஈவன் நம்பர் வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே ஈவன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபில்டர் ஈவன் எல்எல். இதில் வந்து எல்எல்ன்றது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 22 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஈவன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் ஈவன் நம்பர் இஃப் நம்பர் இஸ் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0னா ரிட்டர்ன் ட்ரூ, எல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ண ஒரு நம்பரை பாஸ் பண்ணும்போது அது வந்து இங்கே போயிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அது வந்து மாடல்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும், எல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணும். இது வந்து சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறது. இப்போ இதை ஃபில்டருக்குள்ளே ரன் பண்ணும்போது எப்படின்னா நம்ம இங்கே வந்து எப்போவுமே வந்து ப்ராக்கெட்ஸ் போடுவோம். அது இதில் தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணும்போது இந்த எல்எல்லேருந்து ஒரு நம்பராக இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம். 2 ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணோம், அப்புறம் 3 பண்ணோம், அப்புறம் 4 பண்ணோம், அப்புறம் 22 பண்ணோம். அப்படி ஒன்று பண்ணும் போதும் ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு இங்கே வந்துச்சுன்னா அது வந்து அடுத்தது இங்கே ஈவன் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணும். இதுவும் ஒரு ஃபில்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்டை சேர்ந்தது அங்கே மூவ் பண்ணும். இது அடுத்தது வந்து இது எல்லாம் ஒன்றா வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபில்டரை நம்ம வந்து இன்னொரு வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம நேற்று பார்த்த மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஸ்டீஃபன். அவர் ஸ்டீஃபன் சொல்லியிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? இந்த லேம்டா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொன்ன ஸ்டெப் எல்லாம் புரியுதா? இதோட அவுட்புட் காமிச்சிடுறீங்களா ஸ்டீஃபன் ஃபர்ஸ்ட்டு? லேம்டாவுக்கு முன்னாடி. ஓகே. இந்த அவுட்புட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? எப்படி இந்த அவுட்புட் வந்துச்சுங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. லேம்டா கண்டினியூ பண்ணுங்க ஸ்டீஃபன். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷனில் இதை ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து இதே வேல்யூ எப்படி கொடுக்கலாம்னா லாம்டா எக்ஸ் எக்ஸ் ஆஃப் மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் 0. இதில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணும்போது அது மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் இது வந்து ட்ரூன்னு வரும். இந்த ப்ராக்கெட்டில் வர்றது வந்து ட்ரூன்னு வரும். இப்போ இதை வந்து நான் இதில் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் அதே தான் வரும். வேணா உங்களுக்காக இங்கே ஒரு நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்றதை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நன்னுன்ற டேட்டா டைப் பாஸ் பண்ணலாம். இப்போ நன்னு பண்ணிங்கன்னா
அதாவது இந்த செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காது. அதனால் என்ன பண்ணோம், இது வந்து லிஸ்ட்டில் வச்சே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து எல்எல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் இருக்குது. சிஸ்டமை பொறுத்தவரைக்கும் ஜீரோனா இது வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கும், ஒன்னா ட்ரூன்னு எடுத்துக்கும். இப்போ அந்த இதில் வந்து ஜீரோன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜீரோன்ற வேல்யூலாம் அதை விட்டுடும். மற்றபடி மிச்சம் எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணி காட்டும். அதையும் ட்ரை பண்ணலாம். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ மட்டும் இருக்காது, ஏன்னா ஜீரோ வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். அப்படி இல்லை நான் வந்து வேற டேட்டா டைப்பில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ட்ரூ ஃபால்ஸ் இங்கே வரதை வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுது நம்மளுக்கு இந்த லிஸ்ட்லேருந்து. நைஸ். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு வேறு யாருக்காவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா ஸ்டீஃபன் இதை நீங்கள் உங்கள் பிளாக்லேயோ இல்லை உங்களோட கிட்லேயோ போட்டு அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க இவங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அப்படியே சேட்ல ஓகே ஓகே. டெலகிராம் சேட்லேயும் கொடுத்துருங்க அப்போ. ஓகே சார். தேங்க்யூ ஸ்டீஃபன். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்து யார் சொல்கிறீங்க? மேப். நான் சொல்றேன். ஓகே. நானும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லிடுறேன். இது வந்து ஒருத்தர் மைல்ஸ்ல ஒரு சைக்கிளிங் போனது மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், ஒரு 5 இது. இது நான் வந்து நார்மலாக இது வந்து கிலோமீட்டர்ஸில் ஒர்க் வேணும். இந்த 5 நாள்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸிங் மைல்ஸ் அப்படின்னு கொடுத்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கிலோமீட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து பண்ணியிருக்கோம். கேட்குதா எல்லாருக்கும்? கேட்குது, சொல்லுங்க. இப்போ நம்ம டெஃபினிஷன் ஆஃப் கிலோமீட்டர் மைல்ஸ் இங்கே ரிட்டன் கொடுத்துரும். இதுக்கான டெஃபினிஷன் இப்போ வந்து மைல்ஸ் இன்ட்டு 1.6 தான் நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸில் கிடைக்கும். அதை நான் இப்போதைக்கு இன்ட்டாக மாற்றி. ஓகே, நார்மலாக இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம லிஸ்ட்ல ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் ஒன்னொன்னா பிரிச்சு எடுத்து பண்ணுவோம். அதுல ஒரு வேல்யூ எடுத்து இப்போ ஒரு லிஸ்ட், ஒரு சீக்வன்ஸ் டியூப்புலோ இல்லை லிஸ்ட்டோ இல்லை செட்டையோ வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ அதில் இருக்கிற ஒரு வேல்யூவும் நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி இருந்தால் நம்ம ஒன்றா பிரித்து எடுத்து ஒரு வேல்யூவை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி இல்லாமல் வேற வழியில் இப்போ டைரெக்டாக லிஸ்ட்டையே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணலாம். இப்படி மேப்போட சின்டாக்ஸ் வந்து மேப் ஃபங்க்ஷன் நேம். இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன், இந்த லிஸ்ட் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கிலோமீட்டர் கொடுக்கணும். அப்புறம் எந்த சீக்வன்ஸ், இப்போ லிஸ்ட்டோ டியூப்புள்ளோ எது வச்சிருக்கோமோ அந்த சீக்வன்ஸோட நேம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா இப்போ இதில் இருக்கிற ஒரு வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு மேப் ஆகும். மேப் ஆகிட்டு இப்போ இந்த உள்ள இருக்கிற டெஃபினிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஆயிடுச்சு, டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா இது வந்து ஒரு இது வரும். டைரக்டா பிரிண்ட் பண்ணா இது வந்து நாம ஒரு லிஸ்டா இன்புட் கொடுக்குறோம் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஆனா அது வந்து மேப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு திருப்பி லிஸ்டா வரணும். ஸோ நம்ம அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மைல்ஸ்லேருந்து கிலோமீட்டர்ஸ் கன்வெர்ட் ஆகிறங்காட்டி கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கிறேன். அதை லிஸ்டா டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். டைப் கேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது மைல்ஸாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே இன்புட்டாக கொடுத்த சீக்வன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூயும் இந்த ஃபங்க்ஷனுக்கு மேப் ஆகி அது திருப்பி நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருவேளை நம்ம இது பண்ணாமல் பண்ணியிருந்தோம்னா வரல நமக்கு ஸ்டார்டிங்கில் கே எப்படி தானே வச்சுருந்தோம் கே அதோட டைப் பார்த்தா அது வந்து
கொடுக்குறேன் ஸ்டார்டிங் நம்ம கொடுத்தது கிளாஸே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மேபி சார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கிளாஸ் மேப்புன்னு காட்டுது. ஸோ அதை வந்து நமக்கு மேப் ஆனாலும் அதை வந்து நம்ம டைக்கஸ் லிஸ்ட்டாக பண்ணிக்கணும். நம்ம லிஸ்ட்டாக கொடுக்கறதுனால திருப்பி அதை வந்து இது பண்ணிக்கணும். நம்ம படையபடி ஓகே இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் மேப் பேசிக்கல இதுதான் இன்புட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டு சீக்வன்ஸாக கொடுக்கும்போது இது இப்போ நம்ம வந்து நேற்று படித்த மாதிரி சிங்கிள் லைன் டெஃபினிஷன் அப்படி இருக்குன்னா இப்போ இது வந்து சிங்கிள் லைன் டெஃபினிஷன் என்ன ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் சிங்கிள் லைன் தான். அப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு டெஃபினிஷன் போடணுன்ட்டு தேவையில்லைன்ட்டு நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே மேப்பில் இங்கே தான் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இது பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து லேம்டா யூஸ் பண்ணிக்கலாம். லேம்டா ஆர்கியூமெண்ட் நம்ம வந்து இதுதான் கொடுக்குறோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தான் கொடுக்குறோம். அதை என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற இதுதான் நம்ம பண்ணுறோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். போட்டு இங்கே எக்ஸ் கொடுத்து லேம்டா ஒரு சிங்கிள் லைன் டெஃபினிஷன் கட்டி லேம்டா யூஸ் பண்ணுறோம். போட்டால் சிங்கிள் லைன் லேம்டா யூஸ் பண்ணி விடுவது. இதே மேப்பிங் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கூட கொடுக்கலாம். இப்போ ஒருவேளை இப்போ ஒரு பர்சனுக்கு நான் பண்ணியிருந்தாங்க மைல் 1 இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி மைல் 2 வச்சுட்டு அவரோட டெய்லி ரெக்கார்டிங் இப்படி கூட ஏதோ ஒன்று வச்சுருக்காருன்னா நம்ம லேம்டா சிங்கிள் டெஃபினிஷன் கேட்டு இப்போ நான் இங்கே ஒருவேளை நிறைய இருக்குன்னா நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்து பண்ணியிருப்போம் ஸ்டார்டிங்கில். அது கூட இப்போ என்ன பண்ணுவோம் கிலோமீட்டர்னே கொடுக்குறேன். இப்போ வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் ரெண்டு லிஸ்ட்டு நான் இந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கிறேன். அதனால் ரெண்டு கொடுத்துக்கிறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா அதே தான். அதையும் நான் வந்து கிலோமீட்டரை மாத்திரம் கட்டி 1.6 இப்போ நான் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்கறதுனால இந்த கிலோமீட்டருக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுமே நான் டிஃபைன் பண்ணணும். இங்கே எது எதுன்னு ரெண்டு சீக்வன்ஸ் என்னன்னு கேட்கும். அப்போ வந்து மைல் 1 மைல் 2 ரெண்டு பர்சனோட இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த இப்போ இது ரெண்டுமே மேப் இங்கே ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிற டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆகிட்டு அப்புறம் அது ஒரு லிஸ்ட்டாக இங்கே கேக்கு வரும். இந்த கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டும் ஆட் ஆகிருக்கு. மைல்ஸாக கன்வெர்ட் ஆகி கிலோமீட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகி அது வந்து ஆட் ஆகி வரும். புரியுதா? நல்ல டிஸ்கிரிப்ஷன். யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மேப்பில் இதுலேயும் லேம்டா நம்ம பார்த்த மாதிரி லேம்டா ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்து அதே தான். திரும்ப அந்த ரெண்டு சீக்வன்ஸ் எதுன்னு வருமா அது ரெண்டும் ஒரே ஆர்டர் கொடுக்குறோம். எக்ஸும் ஒய்யும் எதில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் டவுட் சரியாக இருக்கா? ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது. மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் வச்சு சொன்னது நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா? அப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ நேற்று அவங்க மூர்த்தி சுரேஷ் கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஃப்ரம்லாம் கொடுக்குறீங்க. இப்போ என்னோட மிஷினில் நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் இது கேட்குமா, இதை வந்து எடுத்துக்குமா அப்படிங்கிறத கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க முன்னாடி சொன்னதே கேட்கல சார். இன்னொரு தடவை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முன்னாடி நான் எதுவுமே சொல்லலையே. இல்ல சார், நீங்க அந்த முன்னாடி அவங்க நடத்தினதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, அதுவே எங்களுக்கு கேட்கல. ஓ அதுவா? ஓகே. அது நான் பெருசா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல.
நான் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுது. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே. தெரியும். அதாவது இது ஒரு நார்மல் ப்ரோக்ராம். முன்னாடி நீங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு நார்மல் இதை வந்து ஒரு ஃபார்லயே எழுதிக்கலாம். நீங்க வேணும்னா இது ஒரு ஃபங்க்ஷன்ல எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் வச்சு. இப்போ இதுல ரெடி அப்படின்னு ஒரு பேக்கேஜ், அந்த மாடியூல்ல இருந்து ரெடியூஸ் எடுத்துக்குவாங்க. ரெடியூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லாம்டா, இந்த இடத்துல லாம்டான்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா ஒவ்வொரு தடவையும் 2 நம்பர் இதோட அவுட்புட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் முதல்ல 1ன்னு வந்திருக்கும், அப்புறம் 2ன்னு வந்திருக்கும், அப்புறம் 6ன்னு வந்திருக்கும், அப்புறம் 24 வந்திருக்கும். இப்படி அவுட்புட் வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி அவுட்புட் வந்திருக்கும். அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்குது, அடுத்து 1 இன்டூ ஃபர்ஸ்ட் டைம் 1 இன்டூ 1 கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் 1 இன்டூ நீங்க ப்ராடக்ட்ல வச்சிருக்கிற 1 இன்டூ 1, செகண்ட் டைம் 2 இன்டூ 1, தேர்ட் டைம் வந்து 2 இன்டூ 3, ஃபோர்த் டைம் 6 இன்டூ 20. இப்படிதான். அப்போ ஒவ்வொரு தடவையும் 2 நம்பர் வேணும் எனக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் பெருக்கிறதுக்கு எனக்கு 2 நம்பர் வேணும். அப்போ அந்த 2 நம்பரை தான் நான் ரெடியூஸ் பண்ணி ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக கொடுத்துறேன். எப்படி கொடுத்துட்றேன்? எனக்கு ஒவ்வொரு தடவையும் எக்ஸ் அண்ட் ஒய்யா எடுத்துக்கோங்க, அந்த எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது நம்ம நேற்று பார்த்தது தான். இந்த சைடு வேல்யூ கொடுப்போம். நம்ம ஏ கிரேட்டர் தென் பி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். லாம்டாக்கு தேவையான 2 இன்புட்டை கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டை இங்கே நீங்க கொடுக்குறீங்க. இந்த இன்புட்டை இப்படி 1 2 3 4ன்னு நீங்க கொடுக்கலாம். மேலேயே லிஸ்ட்னு சேவ் பண்ணியிருக்கனால லிஸ்ட்னு சேர்த்து 4 சேவ் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல இருக்கிற 1, அந்த 1ஐயும் இந்த ஒய்யையும், அதாவது லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் அதான் மல்டிப்ளை பண்ணி வைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணி வைக்கணும்னா அதுக்கடுத்து அந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி வைக்கும். அதுக்கடுத்து 2ஐயும் 3ஐயும், இப்படியே மேலே நம்ம என்ன பண்ணோமோ இதை சுருக்கி கொடுக்கறது. இதுதான் ரெடியூஸோட வேலையை. அந்த ரெடியூஸ் அப்படிங்கிறதே நீங்க ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸை ரெடியூஸ்க்கே என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே. சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்டு ஏ சிங்கிள் யூனிட், சிங்கிள் எலிமெண்ட், சிங்கிள் யூனிட் இல்லை சிங்கிள் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லா ரிசல்ட்டையும் எடுத்து வந்து நான் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல வச்சிடறேன். இதுதான் இதோடைய சுருக்கம், இந்த லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்றது. இது புரியுதா? இப்போ இதே மாதிரி இன்னொரு இது கொஞ்சம் பெரிய இது ப்ராடக்ட்ல பண்ணியிருக்காங்களா, ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ். இந்த ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட் ரெடியூஸ் கொடுத்துக்கலாம், இல்லை இம்போர்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ரிசல்ட் வேணும், நான் ரெடியூஸை கூப்பிடுறேன். எங்க இருந்து? ஃபங்க் டூல்ஸ்ல இருந்து ரெடியூஸை யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ண போறேன்? லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லாம்டா எனக்கு ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கணும். எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கணும் அந்த நம்பரை நான் முதல்ல கொடுத்துறேன். அப்போ எக்ஸ் கமா ஒய் இல்லை நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துறேன். இதான் என்னோட இன்புட். இந்த இன்புட்டை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. அப்போ இந்த நம்பர் 1 நம்பர் 2 எங்க இருந்து எடுக்கிறது? இந்த நம்பர் 1 நம்பர் 2 நம்ம எங்க இருந்து எடுக்கிறது? நம்பர் 1 நம்பர் 2 எடுக்கிறதுக்கு தான் இங்க ரேஞ்ச் ஆஃப் 1 கமா 1 எப்படி கொடுக்கும். நீங்க லிஸ்ட் கொடுக்கலாம், ரேஞ்ச் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், இதுல நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 1, அப்போ ரேஞ்ச் ஆஃப் 1 to 101னா 1 to 100 எடுக்குமா? அப்போ ரேஞ்சில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 நம்பர் அதுதான் இப்போ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2, அது 2 ஆட் ஆகி ரிசல்ட்ல உட்காந்துருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எப்படி பேக்கேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான். அப்போ பேக்கேஜஸ்னா என்னது? இப்போ நேற்று வந்து நம்ம மாடியூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்று நம்ம பார்த்தது மாடியூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நான் சொல்றது வந்து பேக்கேஜஸ். அப்போ பேக்கேஜஸ்னா என்னங்க மீனிங்ல சொல்றீங்க அப்படின்னா, நான் வேற ஃபோல்டர்ல என்னோட மிஷின்லயே நான் வேற ஃபோல்டர்ல இருந்தா நான் எப்படி எடுத்துக்கிடுறது? இப்போ நான் அந்த ஃபோல்டர் நேமை சேர்த்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது. இப்போ பேக்கேஜுங்கிறது நிறைய மாடியூல் சேர்ந்து வச்சிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் டாக்குமெண்ட்ஸ், இப்போ லேண்ட்ஸ்கேப் பைத்தான், இப்போ நான் என்னோட எல்லா ப்ரோக்ராமையும் இதில் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஏற்கனவே இன்சூரன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேனா? ஓகே, இன்சூரன்ஸ்னு இதில் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேனா? இந்த இன்சூரன்ஸ் ஃபோல்டரில் operators.py அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, நான் வந்து இன்சூரன்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ண முடியுமா? இந்த operators.py அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இதை நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். அப்போ நான் இதில் ஏதாவது எழுதி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டெஃபினிஷன்,
ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஆஃப் a, 10, 20, a, b இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிட்டுறேங்க. இதில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிறது சொல்லுது. சும்மா நான் ஏதோ தெரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை தான் நான் போய் பார்க்கணும். இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை நான் இந்த ஃபோல்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும், வேற ஒரு ஃபோல்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம வேற ஒரு ஃபோல்டரில் ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம்? கேல்க் ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை வச்சுருக்கோமா, பபுள் டாட் பை வச்சுருக்கோம், கேல்க் வச்சுருக்கோம். பையில் இருந்தோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பபுள் டாட் பை அப்படிங்கிறது இந்த ஃபோல்டரில் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. எனக்கு இன்சூரன்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை ஃபைல் இருக்குது. அப்போ நான் அந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது என்னோட பபுள் டாட் பையில் இருந்து? இதுதான் கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணுறேன், வேற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன்னா மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், நான் வந்து பைத்தான்ட்ட போய் நான் இந்த ஃபோல்டரும் என்னோட பைத்தான் ஃபோல்டர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ பைத்தான் நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற எல்லா ஃபோல்டரையும் அது பைத்தான் ஃபோல்டர்னு அதுக்கு பார்க்க தெரியாது. அப்போ அது என்ன பண்ணும்? எனக்கு ஒரு ஃபோல்டரை பைத்தான் ஃபோல்டராக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைலோட பேரு __init __டாட்_பை. இந்த ஃபைல் எம்டி ஃபைலாக கூட இருக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணா இந்த ஃபைலுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இல்லை, ஒரு எம்டி ஃபைலாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி __init __பைன்னு இருந்தால் தான் பைத்தான் அதை பைத்தான் ஃபோல்டரா, அதாவது பேக்கேஜாக கன்சிடர் பண்ணும். இப்போ நம்ம முன்னாடி கிட்டு படித்தோம். இப்போ கிட்டு தான் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்குறதுல இந்த இடத்துல கிட்டு தான் இருக்குது. அப்போ கிட் வந்து தனக்கான ஒரு ஃபோல்டர் இங்கே கிரியேட் பண்ணி வச்சதில்ல, .gitன்னு ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம கிட் இனிட் கொடுக்கும்போது பண்ணி வச்சதில்ல. அதே மாதிரி பைத்தான் கிட்ட போய் என்னோட இந்த பேக்கேஜ், நான் வந்து இன்சூரன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன் பைத்தான், இந்த இன்சூரன்ஸ் ஃபோல்டரை நீ வந்து பைத்தான் ஃபோல்டரா கன்சிடர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும்னா பைத்தான் என்ன சொல்லணும்னா, நான் இதை கன்சிடர் பண்றேன், நீங்க மறந்துடாம __init __டாட்_பை அப்படின்னு ஒரு எம்டி ஃபைலா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஃபைலை உள்ள வச்சிருங்க. அப்போதான் நான் அதை பைத்தான் பேக்கேஜா நான் இம்போர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பைத்தான் என்கிட்ட சொல்லும். அப்போ நான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை வேற ஒரு ஃபோல்டர்ல இருந்து என்னோட ஃபோல்டர், நான் வேற ஒரு ஃபோல்டர்ல இருக்கிறேன். இங்க பாருங்க, பபுள் டாட் பை வந்து டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை அப்படிங்கிறது அதுலேயே லேண்ட்ஸ்கேப் பைத்தான்லேயே இன்சூரன்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. அந்த ஃபோல்டர் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்களோட பைத்தான் ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ல மறந்துடாம __init அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் __init __டாட்_பை அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணணும். இது புரியுதா? இதுல நான் எதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்ல வேண்டியிருக்கா? இப்படி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பபுள் டாட் பைல இருந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்றது? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இம்போர்ட் என்னோட இன்சூரன்ஸ் தானே என்னோட பேக்கேஜ் நேம், நான் அந்த ஃபோல்டர் நேம் இன்சூரன்ஸ் தானே, இங்கே இன்சூரன்ஸ் தானே வச்சிருக்கேன். இந்த இடத்துல இது வந்து இன்சூரன்ஸ்ங்கிற இடத்துல தானே இருக்கு. இங்கே பாருங்க, இன்சூரன்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல தானே என்னோட ஆப்ரேட்டர்ஸ் பை இருக்கு, அதுதானே எனக்கு வேணும். இன்சூரன்ஸ் டாட் உங்களோட அந்த ஃபைல் நேம் என்ன? ஆப்ரேட்டர்ஸ் டாட், அவ்வளோதான் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ நான் இம்போர்ட் என்னோட பேக்கேஜ் நேமுக்கு அப்புறமா என்னோட ஃபைல் நேம், என்னோட பைத்தான் ஃபைல் நேம். அப்போ இந்த இதை பேக்கேஜ்னு பைத்தான் எப்படி புரிஞ்சிருச்சு? அந்த __init __டாட்_பை மூலமா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதுல இருந்து இம்போர்ட் பண்ணி நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்றது? என்னோட இன்சூரன்ஸ் பேக்கேஜ்ல ஆப்ரேட்டர்ஸ் ஃபைல்ல நான் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேனா, இந்த இடத்துல ஆட்னு ஒன்று வச்சிருக்கேன்னா, ஆட் a, b, நான் ஆட் ஆஃப் இந்த இடத்துல இருந்து வேல்யூ பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், ஆட் ஆஃப் 5, 10, அவ்வளோதாங்க. இப்படி நான் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோட இந்த பபுள் டாட் பையை ரன் பண்ணி பார்க்குறேன். பைத்தான் 3 bubble.py அப்படின்னு ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஹாய்னு அவுட்புட் வந்துடும்.
அப்போ நான் வேற ஒரு பேக்கேஜில் இருக்கிற பைத்தான் ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது, வேற ஒரு ஃபோல்டரில் இருக்கிற பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபோல்டரை முதல்ல பைத்தான் பேக்கேஜாக மாற்றணும் அப்படிங்கிற ஐடியா புரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் அவங்க நேற்று கேட்ட கேள்விக்கான பதில். நீங்கள் எந்த பேக்கேஜை வேணாலும் எந்த ஃபோல்டரை வேணாலும் பைத்தான் ஃபோல்டராக மாற்றலாம். என்ன பண்ணணும்? __init__.py அப்படிங்கிற பைத்தான் ஃபைலை அதில் போய் வச்சிடணும். இது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப், வேற எதுவுமே கிடையாது. பண்ணிடலாமா சார்? இது அந்த டிரைவ் ரெஸ்பெக்டிவா இருக்குமா இல்ல பிசில எங்க இருந்தாலுமே அந்த ஃபோல்டர் நேம் பேக்கேஜ் நேம் சொன்னோம்னா அது ஆக்சஸ் பண்ணுவோம்? எங்கே இருந்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஃபோல்டரோட ஃபுல் லொக்கேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் இன்னும் சில கேள்விகள் இருக்கு. அப்போ இதில் வேற என்னென்ன கேள்வி இருக்குன்னா, அப்போ நான் இவர் கேட்குறதே தான், அப்போ நான் சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாமா? ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க, இதுக்குள்ளே நான் எல்ஐசின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், இல்லை இதுக்குள்ளே வேற ஒரு பேங்க்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அப்போ அதுக்குள்ளே ஒரு பைத்தான் ஃபைல் வைக்கிறேன். அப்போ நான் அதை எப்படி எடுக்கிறது? டைரக்டா அந்த ஃபோல்டர் டைரக்டா அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோல்டர் அதுக்குள்ளே ஒரு யூனிட் ஃபைல் வைக்கணும். கரெக்டா? அந்த __init___ வைக்காம மறந்துடக்கூடாது. நீங்கள் சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம் இதுலேயே. அப்படி சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அதை கொடுக்க அந்த __init___.py ஃபைலை கொடுக்கறதுக்கு மறந்துடக்கூடாது. அவ்வளோதாங்க. அப்போ நான் ஃபோல்டர் நேமே எப்படி கொடுக்க வேண்டியிருக்கோம்? நான் இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள சப் அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள நான் ஒரு பைத்தான் ஃபைல் வைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும்னா insurance.sub. அப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். என்னோட ஃபோல்டர் நேம், அவுட்டர் ஃபோல்டர் நேம், அதுக்கப்புறம் இன்னர் ஃபோல்டர் நேம், இப்படி கொடுக்க வேண்டியது. புரியுதா? அந்த அவுட்டர் பேக்கேஜ் டாட் இன்னர் பேக்கேஜ் டாட் என்னோட பைத்தான் கிளாஸ், இப்படி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். சரி, அப்போ இம்போர்ட் வச்சு நீங்க இதை சொல்லிட்டீங்க, இது புரிஞ்சிருச்சு. அப்போ இதுல நான் ஃப்ரம் யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல இம்போர்ட்டுக்கு பதிலாக ஃப்ரம் இன்சூரன்ஸ், இப்போ நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? insurance.operators கொடுத்துருந்தோமா? insurance.operators இம்போர்ட் ஆடுன்னு ஃபங்க்ஷன்னா ஆட் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆடுங்கிறதுக்கு 5,10 வேல்யூ கொடுக்கணும்னா 5,10 வேல்யூ கொடுத்து இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இம்போர்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பேக்கேஜஸ் பற்றின டிஸ்கஷன். அப்போ நான் நிறைய மாடியூல்ஸை ஒன்றா சேர்த்து பேக்கேஜில் வைக்கிறேன்னா அந்த பேக்கேஜுங்கிறது ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளோதான் கோர் பைத்தான். அப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராமிங் பைத்தானை விட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இது வரைக்கும் பார்த்த பைத்தானே ரொம்ப ஈஸி. உட்காந்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் பண்ணிடலாம். கரெக்டா? ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நேற்று ப்ரோக்ராம்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. 1-2 பேர் பண்ணலைன்னா நீங்கள் எப்படி, அதாவது அட்டெம்ப்ட் பாதியில் நிற்கிதா, இல்லை ஏதாவது மனசு ஏதாவது கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? அதோட எப்படி இருக்கு அந்த ப்ரோக்ராம்? யாரெல்லாம் ட்ரை பண்ணி பெயினோட யாராவது இருக்கீங்களா? நீ தான் ஓவர் பில்டப் கொடுக்குற, இந்த ப்ரோக்ராம் வரலங்கிறதுக்கெல்லாமா ஒருத்தன் மனசு கஷ்டப்படுவான், அப்படி யாராவது என்னை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. ஐ எம் ஜஸ்ட் halfway through with the yesterday's program. நைஸ், சூப்பர். நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் உண்மையிலேயே வந்து என்னோட இனிஷியல் டேஸில் நான் வந்து ப்ரோக்ராமிங் வராமல் அழுதுருக்கேன். ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப கஷ்டமோன்னு பயந்துருக்கேன். ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து அவங்களாம் அறிவாளி அப்படின்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட வைக்கிற இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இதில் ரொம்ப சிம்பிள். நான் கேட்குறது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப மனசுலேருந்து கிடைக்கிற ஆன்சர். திடீர்னு நான் என்கிட்ட ட்ரெயினர் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாரு, ஒரு 20 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 பேர் டக்குன்னு இதுதான் இந்த அவுட்புட் தான் சொல்லிடுறாங்க. இப்போ எனக்கு வந்து அவங்கள பார்த்து பயமா இருக்கு. இப்படி யாராவது ஃபீல் பண்றீங்களா? இதையெல்லாம் எப்படி நான் ஓப்பனா சொன்னா அதுக்கடுத்து நான் எப்படி அவர் கூட பழக முடியும்? அதனால நான் சொல்ல மாட்டேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இது வந்து ப்ரோக்ராமிங் இல்லாம எல்லா ஃபீல்ட்லயும் அந்த மாதிரி உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன்.
எல்லா நம்ம எல்லா நம்மள முன்னாடி ஃபீல்டுலயும் ஆமா நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொதுவான இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும் பொழுது ஒருத்தவங்க நல்லா பண்றாங்க, இன்னொருத்தவங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி நல்லா பண்ணல அப்படின்னா அந்த இன்ஃபீரியரா உணர்ற தருணம் வந்து எல்லா துறையிலுமே ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு எல்லா இதுலயும் இருக்கு. அதுதான் பொறாமையா மாறிடுது ஒரு பீரியட்ல. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்கறது, நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல. சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல ஒரு ப்ரோக்ராம் எடுத்து தரேன். இப்போ யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு மட்டும், இல்லாதவங்க இந்த டிஸ்கஷன்ல இன்வால்வே ஆக வேண்டாம். சரியா? இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இல்லாதவங்க ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து பொறுத்துக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு ஒரு சைட் இருக்கு. இது எனக்கு தெரியும். சரியா? இந்த சைட் இருக்கிறது தெரியும். இங்க போயிட்டு பைனரி சர்ச் பைத்தான் இப்படி ஏதாவது நான் ட்ரை பண்றேன்னு வைங்களேன். கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் இந்த சைட்ல இருக்கும். இந்த இங்க எங்கேயோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ, எக்கச்சக்க லிங்க் காமிக்கிறீங்க. தெரியாம தேவையில்லாம இப்படி வந்து தான் இருக்கு. இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் லிங்க் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமோட லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கும்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன், உங்க யாருக்கிட்டயோ. சரியா? அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்றேன். உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சரி, நெட்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு, அப்பாடா. இந்த ப்ரோக்ராமோட எண்டில் இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும் போது இந்த ப்ரோக்ராமோட எண்டில் பரவாயில்ல, ட்ரெயினர் ஒரு லிங்க் கொடுத்தாரு, அவர் சொல்லிக் கொடுக்கல, லிங்கை கொடுத்துட்டு விட்டாரு. இருந்தாலும் நானாவே ட்ரை பண்ணி நெட்ல இருந்த ப்ரோக்ராமை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா? அந்த சந்தோஷம் இருக்குமா? நானாவே இந்த ப்ரோக்ராமை நெட்ல இருந்து தான் பார்த்தேன், நெட்ல இருந்து பார்த்து நானாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, நெட்ல இருந்து பார்த்து நான் ஒரு ப்ரோக்ராமை கத்துக்கிட்டேன், அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே ப்ரோக்ராமை என் பக்கத்துல சீட்ல உட்கார்ந்துருக்கிற ஒருத்தன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறான், அப்போ எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ என் பிரச்சனை உண்மையிலேயே ப்ரோக்ராமிங்கா இல்ல என்னுடைய மனநிலை தானா? நெட்லயே யாரோ ஒருத்தன் தானே இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பான். அவன் ப்ரோக்ராமை காப்பி அடிக்கும் போது, அவன் ப்ரோக்ராமை பார்த்து அதுல இருந்து கத்துக்கும் போது எனக்கு வந்து வருத்தமா இல்லை. ஆனா அது என் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர், ஏதோ ஒரு ரமேஷோ சுரேஷோ இந்த ப்ரோக்ராமை பண்றாரு அப்படின்னா அவர் எப்படி என்னைய விட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ இங்க பிரச்சனை ப்ரோக்ராமிங்கே இல்லை. ஒத்துக்கிட்டீங்களா? இங்க ப்ரோக்ராமிங்கே பிரச்சனைனா நீங்க நெட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மனசு வலிச்சிருக்கணும். அப்போ மனசு வலிக்கல இல்ல. அப்ப பக்கத்துல உள்ளவர் பண்ணும்போது மனசு வலிக்க கூடாது இல்ல. அப்போ இங்க பிரச்சனை ப்ரோக்ராமிங் இல்ல அப்படிங்கிற முடிவு. அப்போ ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க பிரச்சனை ப்ரோக்ராமிங்கே இல்ல. இங்க பிரச்சனை நம்ம உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அது சில பேருக்கு வந்து இன்டென்ஷனலா இருக்கலாம். பல பேருக்கு இந்த தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்படி பக்கத்துல உள்ளவங்க நல்லது பண்ணும்போது அதை நல்ல விதமா பாக்குறதுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இது நம்மளோட மைனஸ்ங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த மிஸ்டேக் என்கிட்ட இருக்குன்னு நான் ஃபீல் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அப்படி யாராவது என்னைய மாதிரியே இருந்துராதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட். மனசார பாராட்டுங்க. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் இவர் பண்ணிட்டாரு, இவர்கிட்ட உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்க மனசுல எப்படி அவர் நம்மளை விட்டுட்டு பண்ணினாரு அப்படின்னு உங்க மனசுல இருக்கு. நீங்க எப்படி மனசார அவர் கூட பழக முடியும்? இந்த மனநிலையில நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஐயையோ அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்களே, ஐயையோ இவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மன கஷ்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கம்பெனிக்கு உள்ள போனதுக்கு அப்புறமும் இந்த கம்பாரிசனை வச்சுட்டே தானே இருப்பீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, எப்பவுமே என்ன கேட்கறது, எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே எப்படி நம்ம மட்டுமே சூப்பர் ஹீரோவா இருக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லையே. நம்மளும் சில இடத்துல காமெடியனா மாறதானே செய்யணும். எல்லா விஷயமுமே நமக்கு எல்லா நேரமும் வந்துராதே. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் தான் வரும். இந்த உண்மை நமக்கு தெரியும். நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுனது, நம்ம சின்ன வயசுல நீச்சல் கத்துக்கிட்டது, நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சது, ஏன் தமிழ் பேச ஆரம்பிச்சது கூட. இந்த உண்மை நமக்கு தெரியும். நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். ஒவ்வொருத்தருக்கு நம்ம வீட்லயே குழந்தைங்க இருப்பாங்க, அக்கா குழந்தைங்க இருப்பாங்க, இல்ல நமக்கே குழந்தைங்க இருப்பாங்க, அண்ணன் குழந்தைங்க இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு டைம்ல பேச ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் தப்பு தான் அப்படின்னா நீங்க மனசுல வச்சிருக்கிற மனநிலை சரி. இல்ல ஒரு வீட்டுல 4 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை 2 வயசுல பேச ஆரம்பிக்கும், ஒரு குழந்தை அதை பார்த்து 1.5 வயசுலயே பேச ஆரம்பிச்சிடும்.
எங்க அண்ணன் சைக்கிள் ஓட்டும் போது 12 வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் சைக்கிள் ஓட்ட பழகினாரு. ஆனா அவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் 4ஆம் கிளாஸ்லயே சைக்கிள் ஓட்டினேன். அப்படிதான் இதுதான் இயற்கைன்னா, நீங்க உண்மையிலேயே மத்தவங்க ப்ரோகிராமிங் பண்றத பார்த்து அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த நேரம் அதாவது இது நமக்கு தெரியாம நடக்கிற தப்பு. அதனால தான் நான் இதை இன்சிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பண்ண வேண்டியது ஓகே. நேத்து ஸ்டீஃபன் ஒரு அப்ரோச் கொடுத்திருக்காரு, செலின் ஒரு அப்ரோச் கொடுத்திருக்காரு, ராஜராஜன் ஒரு அப்ரோச் கொடுத்திருக்காரு, இளங்கோவன் ஒரு அப்ரோச், தேன்மொழி ஒரு அப்ரோச், துளசி ஒரு அப்ரோச், இப்படி ஒரு 5-6 அப்ரோச் இருக்கு. ரொம்ப சூப்பர், கடவுளே ரொம்ப நன்றி. இவ்வளவு பேர் கொடுத்திருக்கு, இவ்வளவு பேர் இந்த 6 பேரும் நேற்று லீவ் போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? யாருக்குமே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இந்த 6 பேரும் நேற்று வரப்போய் தான் ஓஹோ நம்ம டீம்ல இருக்கிறவங்களே பண்றாங்க, அப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்களே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? இன்னைக்கோ நாளைக்கோ நம்மளாலையும் பண்ண முடியும்னு அர்த்தம். நம்ம டீம்ல யாருமே பண்ணலைன்னா உண்மையிலேயே அது ட்ரெயினர் மேல ஃபால்ட். கரெக்டா? ட்ரெயினர் மேலேயோ இல்ல அந்த கோர்ஸ் மேலேயோ அந்த கண்டென்ட்டே ஹெவியா இருந்திருக்கும், இல்ல ட்ரெயினர் நல்லா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. ஒரு 5-6 பேர் பண்றாங்கனாலே, ஒரு விஷயத்த 5-6 பேர் பண்றாங்கனாலே நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். மேபி இன்னைக்கு நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிச்சா என்ன தப்பு? ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி அடிக்கிறோம், அவங்கள காப்பி அடிக்கிறதுல என்ன தப்பு? கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணி நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை ப்ரோக்ராம அவர் நமக்கே அனுப்பிச்சு வைப்பாரு. இந்த ப்ரோக்ராம பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பாரு. ஒருவேளை நமக்கு புரியலைன்னா நம்ம கூட இருக்கிற ஆள், இப்ப நான் நெட்ல ஒரு ப்ரோக்ராம் பாக்குறேன், ஒண்ணுமே புரியல, இதை நான் யார்கிட்ட போய் கேட்கறது? நம்ம கூட இருக்கிற ஒருத்தரே இந்த ப்ரோக்ராம் பண்றாரு, ஒண்ணுமே புரியல, அவருக்கு பிங் பண்ணி கேட்பேன்ல, ப்ளீஸ் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நம்ம கிட்ட உண்மையிலேயே ப்ரோக்ராமிங் ஒரு பிரச்சனை இல்லை. இது நான் இதுல உங்களோட எந்த ஒப்பீனியனையும் நீங்க சொல்லலாம், இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். ப்ரோக்ராமிங்குள்ள நான் போய் பேசல. உங்களுக்கு இதுல என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. நான் சொல்றது தப்பு 100% நீங்க சொல்றது தப்பு அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது நான் என்ன உணர்றேன்னா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங்கை வந்து என்னோட மைண்ட்லேருந்து நானே டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை இப்போ இன்னைக்கு இளங்கோவன், அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் இவங்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது இவங்க எப்படி இதை லாஜிக்கலாக அவங்களோட மூலையிலிருந்து திங்க் பண்ணாங்க. இப்போ நான் அதை பார்த்து பண்ணும்பொழுது அதே லாஜிக்கை நான் ஃபாலோ பண்ண போறேன், அதே சீக்வன்ஸை நான் ஃபாலோ பண்ண போறேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் பார்க்காமலே என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியுது அப்படிங்கறது நான் முயற்சி பண்ணிக்கிறேன். நல்ல விஷயம். பார்க்காம முயற்சி பண்றதும் நல்ல விஷயம், பார்த்து முயற்சி பண்றதும் நல்ல விஷயம். எனக்கு டைம் இல்ல எனக்கு ஹரிபரி இன்னும் 1 மாசத்துல நான் வேலைக்கு போகணும், இந்த ப்ரோக்ராமோட நீடு எனக்கு இருக்கு, நான் பார்த்து கத்துக்கிட்டா என்ன தப்பு? சமையல் மாதிரி தான், சமையல் தான் இது. எனக்கு 6 மாசம் டைம் இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷா வச்சு செய்யறதும் தப்பு இல்லை. யூடியூப்ல வீடியோ பார்த்து சமைக்கிறதும் தப்பு இல்லை. ஐயோ நான் டெய்லி யூடியூப்ல வீடியோ பார்த்து தான் சமைக்கிறேனே, எனக்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியலையே, ஒரு சோறு கூட எனக்கு வடிக்க தெரியலையேன்னு நீங்க எந்த மொமெண்ட் உங்களை நீங்களே நினைச்சு நொந்துக்கிடுறீங்களோ அந்த மொமெண்ட்ல இருந்து உங்களோட அழிவு ஆரம்பம். எந்த மொமெண்ட் நீங்க உங்களை நினைச்சு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்களோ அப்ப நீங்க தோத்துட்டீங்க. இது இயல்பு தான். எல்லாரும் சமைக்கும் போது கையில சூடு போட்டிருக்கோம், 2 தடவை எண்ணெய் தெரிச்சிருக்கோம், 2 தடவை வாயிலே வைக்க முடியாத அளவு கேவலமான டேஸ்ட்ல வந்திருக்கோம். அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சமையலோட அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இதையே நினைச்சுக்கிட்டே இருந்தா அவுட். அது டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும், இன்ஃபீரியாரிட்டியில கொண்டு போய் விட்டு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதுல டிப்ரெஷன் வரும், இன்ஃபீரியாரிட்டி வரும். இன்ஃபீரியாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அத இன்ஃபீரியாரிட்டியோட உச்சகட்டத்துக்கு போறவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியாது. சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும், வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் கோபமா பேசுவோம், யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும். அப்படி அப்படியே இது கடைசியா பிரச்சனை எங்க இருக்கும்னா, பிரச்சனை வந்து ஆரம்பத்துல நம்ம டீம்ல ஒருத்தன் ப்ரோக்ராம் பண்ணிருப்பான், இங்க இருக்கும். ஆனா நமக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னே தெரியாம நம்ம வேற ஃபீல்டுல தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது சாதாரணமா நடக்கும். இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நீங்க கிடையாது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுனால உங்களோட கேரக்டரை இன்சல்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த மைண்ட் நமக்கு வந்ததுக்கான காரணம் நம்ம கிடையாது. இந்த மைண்ட் நமக்கு வந்ததுக்கான காரணம் நம்ம சொசைட்டி. நம்ம எல்லாம் ஒன்னாதான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டு வா, உன் திறமையை வெளியில கொண்டு வரேன், உனக்கு பேச்சு போட்டி வைக்கிறேன், உனக்கு கட்டுரை போட்டி வைக்கிறேன், உனக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன்னு போட்டி வச்சு ஒரு 3 பேருக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்குறது. நேற்று வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பான், இன்னைக்கு நான் அவனை வந்து இவன் எப்படி பிரைஸ் வாங்கினா அப்படின்னு அந்த இடத்துல சொசைட்டியே உங்களை ஒரு பிரிச்சிருச்சு. சின்ன 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு போட்டி வச்சு அதுல மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அஃபென்ஸ் இல்லை அந்த குழந்தை மேல. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்?
இப்படியே நம்ம மைண்டே டியூன் பண்ணியிருக்காங்க. போட்டியில ஜெயிக்கிறவன் தான் பெரிய ஆளு, போட்டியில ஜெயிக்கிறவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம மைண்டே டியூன் பண்ணி நம்ம கிட்ட கடைசியா நம்ம ஒத்துமையா இருந்த குழந்தைங்கள பெரியவங்களா இருந்த நம்ம போய் பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என் பக்கத்துல உள்ளவன ஃப்ரெண்டா பார்க்க தெரியாது, போட்டியாளரா பார்க்க தெரியும். போட்டியாளரா பார்க்க தெரியும் போதும் அந்த குழந்தையை நம்ம போய் திருத்திருக்கலாம். அப்ப நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா, ஆமா இந்த உலகம் வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, நீ தான் விவரமா இருந்துக்கணும். என்னமோ பக்கத்துல உள்ளவன் வந்து இவனுக்கு குழி பறிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம அதையும் வேற போய் சொல்லி கொடுத்து அதுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம், அவ்வளவுதான். அதனால இதை பத்தி ஒரியே பண்ணாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட்ல ப்ரோக்ராமிங் வரும். அந்த உங்களை குரூப்ல அந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ண சொல்றதுக்கான காரணமே நீங்க அதுல இருந்து லெசன்ஸ் எடுத்துக்கணுங்கிறது தான். உங்களை பிரிக்கணுங்கிறதோ, ஒருத்தருக்கு இந்த மாசமே வேலை கிடைக்குது, நமக்கு 2 மாசம் கழிச்சு வேலை கிடைச்சா என்னங்க தப்பு? நம்ம அதுக்கான வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கான எலிஜிபிலிட்டியில நம்ம இல்லைன்னா தான் தப்பு. கை நீட்டி காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீ ஏன்பா இதுக்கு வேலை செய்யல அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது கூனி குறுகி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் தப்பு. 1 மாசம் 2 மாசம் இவ்வளவு நாள் டிலே ஆயிருந்திருக்கு, இன்னும் 1 மாசமோ 1.5 மாசமோ நல்ல என்ன சொல்றது, அதாவது லேட் என்ட்ரி எப்பவுமே தப்பு இல்லை. லேட் என்ட்ரி தப்பு இல்லை, என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஒரு திருக்குறள் இருக்கு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து யோசிச்சிடணும். எண்ணி துணிக, துணிந்த பின் எண்ணுவோம், துணிஞ்சதுக்கு அப்புறம் அது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறது அது தப்புப்பா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். முடிஞ்சா படிச்சு பாருங்க திருக்குறள். இதை பத்தி நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இப்ப நம்ம பேசியிருக்கிறது பத்தி. ஏன்னா ஒரு 5-6 பேர் முடிச்சிருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன்ல கண்டிப்பா ஒரு 4-5 பேருக்காவது இந்த மன கஷ்டம் இருக்கும். சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. உங்க மன கஷ்டமும் தப்பு கிடையாது, அவங்க பண்ணுனதும் தப்பு கிடையாது. ஆனா இனிமேலும் நீங்க மன கஷ்டத்திலேயே, இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமும் மன கஷ்டத்திலேயே இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம டீம்ல இவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, அவங்கள நம்ம கை கொடுத்து தூக்கி விடுவோம். அப்போ அவங்க மேல போயிட்டாங்கன்னா நம்மள அவங்க மேல போன ஒருத்தன் கீழே இருக்கிறவனை தூக்கிடுவான். அவன் மேல போயிட்டான்னா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்படி வைஸ் வர்சா நமக்கு நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். இதுல டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா இதுல போயிட்டு அவங்க ஆம்பளையா பொம்பளையா, ஸ்டீஃபன்ங்கிறவர் ஒரு ஆம்பளையா இருக்காரு, நான் எப்படி அவரை அப்ரிஷியேட் பண்றது, தேன்மொழிங்கிறவங்க பொம்பளையா இருக்காங்க, நான் பொம்பளை பிள்ளைங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, நான் அவரை அப்ரிஷியேட் பண்றேன், அவ்வளவுதான். நான் அவரோட எனக்கு அவர்கிட்ட நான் பழகினது இல்லை, அவரோட மொத்த கேரக்டர் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த விஷயம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்த நல்லா ஒருத்தர் என் முன்னாடி பண்ணி நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணலைன்னா அது என்னோட மிஸ்டேக். தப்பு பண்ணும்போது போய் கண்டிக்கிறோம்ல, என்ன நீங்க பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்கறோம்ல. அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். நல்லதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவோம், தாராளமா பண்ணுங்க, சரியா? அதுல நல்ல எனக்கு இந்த ப்ரோக்ராம் யாராவது சொல்லி கொடுங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இதுல நல்லா பண்றவங்க, நான் அதனாலதான் நல்லா பண்றேன், எல்லாரையும் பிளாக் எழுதுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க தேன்மொழியெல்லாம் விடாம பிளாக் எழுதிட்டு இருக்காங்க, லீவ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காகனா உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு வர்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸினும், உங்களுக்கு வராத ஒரு விஷயம் கஷ்டம்னு நீங்களாவே மைண்டை செட் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு ஈஸியா வர்றது இன்னொருத்தனுக்கு கஷ்டம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸி, அது இன்னொருத்தனுக்கு கஷ்டம். அவனுக்கு எது ஈஸியோ அது உங்களுக்கு கஷ்டம். இங்கேயே இந்த ப்ரோக்ராமர்ஸ்ல 4-5 பேரை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல பேச சொன்னா, இல்ல நீங்க ஒரு டீம் லீடா இருக்கீங்களான்னா நிறைய ப்ரோக்ராமர்ஸ் ரெஃப்யூட் பண்ணுவாங்க, மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் கூட வாழ்க்கை ஓட்டுறதுல தான் ஆர்வம் இருக்குமே தவிர, ப்ரோக்ராமிங்ல தான் ஆர்வம் இருக்குமே தவிர டீம் மேனேஜ்மெண்ட் வேண்டாமாங்க. சில பேர் ரொம்ப சூப்பரா டீம் மேனேஜ் பண்ணுவாங்க, லைட் வெயிட்டா தான் ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. சில பேர் பயங்கரமா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க, ப்ரோக்ராமிங்கும் லைட் வெயிட்டா தான் பண்ணுவாங்க. ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கிரியேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றாங்களோ இல்லையோ, சில இடத்துல வந்து டாக்டிக்கலா பேச வேண்டியிருக்கும். கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணுவோம், அந்த திறமை சில பேருக்கு பிறந்ததுல இருந்துருக்கும். இப்படி ஒவ்வொன்று அதுல எது உங்களை மேல தூக்கி விட போகுதுங்கிறது போனாதான் தெரியும். நான் உண்மையிலேயே சொல்றேன், இப்ப தமிழ் சினிமா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 ஹீரோ பாருங்க, 4 ஹீரோக்கும் 4 டேலண்ட் இருக்கும், 4 மைனஸும் இருக்கும். அந்த மைனஸை சப்ரஸ் பண்ணிட்டு தான் டேலண்ட்டை மேல தூக்கிட்டு அவங்க போறாங்க. கண்டிப்பா மைனஸ் இல்லாத ஹீரோ கிடையாது. ஆனா மைனஸையும் பிளஸையும் அசை போட்டு பார்த்துட்டு, ஓகே இந்த மைனஸ் நம்ம கிட்ட இருக்கு, இந்த மைனஸை நம்ம வெளிக்காட்டிக்க கூடாது, நம்ம கிட்ட இந்த பிளஸ் இருக்கு, அப்ப இந்த பிளஸ்ஸை வச்சு நம்ம மேல முன்னேறணும். இந்த முன்னேறணும் எல்லாருக்கும் இதே பாயிண்ட் தான் இருக்கும்.
அப்போ நீங்க பர்சனலா உட்காந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ். நீங்க வேணா மண்டே அதை ரெடி பண்ணிட்டு வாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த பெரிய கம்பெனி போனாலும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன. இப்போ நம்ம ஒரு டீம் வச்சிருக்கோம்னா அந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நமக்கு இருக்கிற த்ரெட்ஸ் என்ன. இது ஒரு கட்சி எலெக்ஷன்ல நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நாடு மேல படையெடுத்து போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஒரு அரசாங்கம் அடக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும், இல்ல நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்றோம், அதோட நீட் என்னவா, நான் வேலை தேடுறேன், அப்போ நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியுங்க, இது வந்து என்னோட ஸ்ட்ரென்த். சும்மா நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். இது வந்து என்னோட ஸ்ட்ரென்த், இங்கிலீஷ் வந்து என்னோட ஸ்ட்ரென்த். சரி, வீக்னஸ் என்னது, எனக்கு ஆப்டிடியூட் வரவே வராது, இது வந்து என்னோட வீக்னஸ். எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் வரவே வராது, இது என்னோட வீக்னஸ். சரி, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு. அப்போ நான் இப்போ தான் உட்காந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யோசிக்கணும். எனக்கான வாய்ப்புகளை, எனக்கும் இங்கிலீஷ் பேச தான் வரும், ப்ரோக்ராமிங் சுமாராக தான் வரும். அப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு, ஏன்னா என்னோட வீக்னஸ் எல்லாம் நான் ஸ்ட்ரென்த்தாக மாற்றணுமே. அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்கு, அது போக எனக்கு அவைலபிள் டைம் இருக்கு, இதெல்லாம் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஒரு சாம்பிள் சொல்றேன், இது மாதிரி நீங்க ரெடி பண்ணிப்பாங்க. இது மாதிரி முதல்ல ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன, யாராவது நீங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பர்பஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தாலும் திரும்ப போய் பாருங்க, ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன. ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன. நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம வீக்னஸ் தெரியாம நம்ம எந்த வேலையும் தேடக்கூடாது, எந்த வேலையுமே தேடக்கூடாது. என்னைய பத்தியே எனக்கு தெரியல, நான் என்னன்னு போய் வேலை தேடுறது. நான் ஏதோ ஒன்று எனக்கு வரும்னு நினைச்சிட்டு நான் போய் எங்கேயா போய் தலைவிட்ட முடியாதுல்ல. கரெக்டா? அது பிறகு நான் அது வந்து எனக்கு தப்பான ரிசல்ட்டை கொடுத்துரும். அப்போ இதுல என்னென்ன த்ரெட் இருக்கு. த்ரெட் வந்து நான் ஒரு சோம்பேறி, நான் வந்து எதையுமே அதாவது என்னோட இன்கன்சிஸ்டன்சி வந்து என்னோட த்ரெட். சோம்பேறின்னு சொல்ல மாட்டேன், சோம்பேறித்தனம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. எத்தனை சினிமாவுக்கு நம்ம லேட்டா போயிடும், ஒரு சினிமாவுக்கும் லேட்டா போகாத ஒருத்தர் எப்படி சோம்பேறியா இருக்க முடியும். அப்போ இன்கன்சிஸ்டண்டா இருப்பேன், ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டேன். கரெக்டா? இதெல்லாம் என்னோட வீக்னஸா இருக்கலாம். அப்போ நான் இந்த த்ரெட் எல்லாம் நான் எப்படி வெளிக்கொண்டு வருது, அப்போ நான் யார்கிட்ட இதை நான் எப்படி சப்ரஸ் பண்றது. இப்படி உட்கார்ந்து கொஞ்சம் யோசிங்க. ப்ரோக்ராமிங்லாம் எப்போ வேணாலும் வரும், உண்மையிலேயே எப்போ வேணாலும் வரும். ப்ரோக்ராமிங் பத்தி, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதையெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. 40 வயசு வரைக்கும் ஒரு வேலையே கிடைக்கல, எங்க சித்தப்பா தான் 55 வயசு ஆச்சு, வேலை கிடைச்சோடனே கல்யாணம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் யாரையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் உறுதியா நீங்க அடுத்த கட்டம் போயிருவீங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி யோசிங்க. உட்காந்து இது என்னது, இந்த படம் ஓடிடில வருமா, இல்ல இந்த படம் தியேட்டர்ல, நம்மளை எப்படி டைவர்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். இந்த படம் தியேட்டர்ல வருமா, இந்த படம் ஓடிடில வருமா, 100% கொடுத்துருவாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இந்த அவர் கிரிக்கெட்ல ஜெயிச்சிருவாரா, இவர் ஜெயிச்சிரு, ஃபைன். அந்த டிஸ்கஷன் நமக்கு வந்து ஒரு நடிகரை பத்தி, ஒரு கிரிக்கெட் பிளேயரை பத்தின அவ்வளவு இன் அண்ட் அவுட் பின் பாயிண்ட் பண்ணி, இந்த கிரிக்கெட் பிளேயரோட பிளஸ் இது, மைனஸ் இது, இவ்வளவு பேச தெரியுதுல்ல, நம்மளை பத்தி பேச தெரியுமா? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட படிப்பு பேசக்கூடாது, உங்களோட திறமைகளை பேசக்கூடாது. அதாவது என்ன சொல்றது, நான் வந்து இது படிச்சிருக்கேன், நான் பைத்தான் கோர்ஸ் படிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இதை சொல்லக்கூடாது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா உங்களோட கேரக்டர், உங்களோட ஹாபி, இதை பத்தி பேசி ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிரியேட் பண்ண முடியுமா? இன்டர்வியூல போய் உட்காந்துருக்கீங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். உங்களோட கேரக்டர் சொல்லலாம், உங்களோட ஹாபி சொல்லலாம், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்ரூவ்டு அச்சீவ்மெண்ட்ஸ் தான். எல்லாரும் பண்ணினதெல்லாம், எல்லாருமே டிகிரி முடிச்சிட்டாங்க, அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா? அதனாலதான் அதை விட்டுருவோம்னு நான் சொல்றேன். எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க, எல்லாருமே ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை விடுங்க. அதை தாண்டி ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த கொஸ்டினுக்கு உட்காந்து ஆன்சர் தேடுங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்திருக்கும். அப்போ நான் யாரு, நான் எதுக்கு வந்தேன், நான் என்னோட ரோல் என்ன, நான் இங்க என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு வேலை கிடைச்சா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் நான் ஃபிட்டா இருக்கேனா? அப்படி ஃபிட்டா இல்லாம இருந்தா நான் மனசு கஷ்டமா இருக்குமே. என் மனசு கஷ்டமா இருக்கும், நான் ஃபிட்டா இல்லைனா. வெளியில எவனோ என்னமும் பேசிட்டு போட்டோம். அப்போ இதெல்லாம் நான் எப்படி வெளியில கொண்டு வர்றது? இதுக்கு உட்காந்து யோசிங்க. அப்போ உங்களோட அடுத்த டாஸ்க், இது வந்து டெக்னிக்கல் டாஸ்க் இல்லை, உங்களோட பிளாக்ல ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்க பிளாக்ல பண்றதுக்கு ஒருவேளை கூச்சமா இருந்தா எனக்கோ, நந்தகுமாருக்கோ, நவீனுக்கோ அனுப்பிச்சு. இதுதான் என்ன பத்தின ஸ்வாட் அனாலிசிஸ்.
அப்படிங்கிறத அனுப்பிச்சு வைங்க. பண்ணலாமா? அப்போ உங்களோட அடுத்த டாஸ்க் இதுதான். உங்களை பத்தின ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் வேணும். நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே சொல்லணும். ஒளிவு மறைவு இல்லாம சொல்லலாம். இதை பண்ணிட்டு வாங்க.